ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பாசுரம் 9. இன்றைக்கு 2வது திருமொழியில் முற்றத்தூடு புகுந்துங்கிற 9வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். முற்றத்தூடு புகுந்து நின் முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறான். முற்றம் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் இன் த மிடில் ஆஃப் த ஹவுஸ். ஒரு நாளைக்கு இவெல்லாம் பிளான் பண்ணிட்டா. கண்ணனுக்கு தெரியாமல் நம்மெல்லாம் மணலெல்லாம் நம்மளோட பாவாடையில் கட்டிண்டு கொஞ்சம் புஷ்பங்கள் பொம்மை எல்லாத்தையும் எடுத்துட்டு பொற்கொடின்னு கோபிகை இருக்கா இல்லையா, அவளோட வீட்டு முற்றத்துக்கு வந்து ஆசை தீர விளையாடுவோண்டி அப்படின்னு பிளான் பண்ணிட்டா. ஏன்னா வெளியில் விளையாடினாதான் இவன் சிதைக்கிறான், முற்றத்துக்குள்ளே விளையாடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். எல்லோரும் வந்துட்டா இந்த பெண்ணோட முற்றத்துக்கு. ஒரு தோழி என்ன பண்ணா, வாசல் கதவை நன்னா பூட்டி சாவியை தன்னோட இடுப்பில் சொருகின்னுட்டான். இன்னொரு தோழி ஜன்னல் கதவெல்லாம் மூடிட்டா, கண்ணன் வராதபடி. மணலை நடு முற்றத்தில் கொட்டி பெரிய கோபுரம் கட்டினா. கோட்டை, கொத்தளம், அகழி எல்லாம் கட்டிட்டா. கோபுரத்துக்கு மேலே ஒரு கொடி, அதையும் சொருகிட்டா. கோபுரத்துக்குள்ளே ஒரு அழகான பொம்மையை வச்சா. என்ன பொம்மை அப்படின்னா கிருஷ்ணனோட பொம்மை தான் வச்சுருக்கா. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, அந்த கிருஷ்ண பொம்மைக்கு பூவெல்லாம் சூட்டினார்கள். அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குடின்னு சொல்லிகிட்டே இருக்கிற போது பார்த்தா திடீர்னு கோபுரத்துக்கு மேலே தொப்புன்னு குதித்து எல்லாத்தையும் கரைச்சுட்டான் கண்ணன். அப்படியே எல்லாரும் பிரமிச்சு பார்க்குறா. இவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு ஒத்தர் பேசிக்கிறா. காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு காற்றை விட வேகமாக உள்ள பூந்துட்டான். ஒவ்வொரு பெண்ணோட முகத்தையும் பார்க்குறானா. முற்றத்தூடு புகுந்து முகம் காட்டி, எனக்கு தெரியாமல் வந்து விளையாடணும்னு நினைச்சேல்லையோ, நான் வந்துட்டேன் பார் அப்படின்னு எல்லார்கிட்டையும் தன்னோட முகத்தை காண்பிக்கிறானா. முகத்தை காண்பிச்சதோடு இல்லாமல் முறுவல் காட்டி பரிகாச சிரிப்பு சிரிக்கிறானா. குழந்தைகள்லாம் கெஞ்சிருது. சிற்றிலோடு எங்கள் சிந்தையையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா அப்படிங்கிறது. நீ கோவிந்தனாச்சே, இன்னும் மாடு மேய்க்க போலையா? கன்னி பெண்களோட என்ன பம்பு உனக்கு? நீ சிரிக்கிறது எங்கள் உள்ளத்தை என்னவோ பண்ணுறது கிருஷ்ணா. எங்கள் உள்ளமே சிதைந்து போகிறது கண்ணா. எங்கள் உள்ளமே ஒரு சிற்றில், அது சிதைந்து போகிற மாதிரி நீ சிரிக்கிற. நாங்கள் கட்டின சிற்றில் சிதைஞ்சா பரவாயில்ல, மறுபடியும் நாங்கள் கட்டிக்கலாம். எங்கள் உள்ளம்ங்கிற சிற்றில் சிதைஞ்சா என்ன பண்ண முடியும் கண்ணா? கரவாம் கிம் வா அப்படின்னு நாங்கள் நிற்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறதுகள் இந்த குழந்தைகள்லாம். அடுத்ததா இவ சொல்கிறா, கண்ணன் கிட்ட உன்னோட கால் ரொம்ப நீளண்டா அப்படிங்கிறா. முற்ற மண்ணிடம் தாவி விண்ணுற நீண்டு அளந்து கொண்டாய். முன்பு பலி சக்கரவர்த்தி கிட்ட குள்ள பையனா போய் தானத்தை வாங்கிண்டு சத்தியலோகம் வரை காலை நீட்டின. இப்போ எங்களுடைய சிற்றில் வரையிலும் உன்னுடைய கால் நீண்டு போயிடுது. ஏதோ ஒரு பொருளை திருடுறவாள கை நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. இல்லை யாரையாவது அடித்து பம்பு பண்ணினா அவளுக்கு கை ரொம்ப நீள்றது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் உனக்கு கையும் நீளம்தான். எப்போ தெரியுமா? நீ முந்தின ராம அவதாரத்தில் தான வீரனா இருந்து கை நீண்டு தீர்க்கபாகும் மகாசத்வம்னு எல்லாருக்கும் தானம் பண்ணின. எல்லாரும் கொண்டாடினா உன்னை. ஆனால் இப்போ கால் நீண்டு எங்களோட சிற்றில் வந்து சிதைக்கிறியேடா. யாரும் வரக்கூடாதுன்னு தானே நாங்கள் முற்றத்தில் வந்து தனியாக விளையாடுறோம். நீ இப்படி வர பாதையிலையா நாங்கள் இந்த சிற்றில் இழைக்கலையே, நாங்கள் தனியாக தானே வந்து விளையாடுறோம் அப்படின்னார்கள். அதுக்கு கண்ணன் சொல்கிறான், இது தாண்டி சௌகரியம், யாரும் வரமாட்டா, தனி இடமா இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறான். பூமியை நீண்டு அளந்தவனுக்கு முற்றத்துக்குள்ளே புகுவது கஷ்டமா என்ன? எப்படியோ நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்றா சேர்ந்துட்டோண்டி. உங்களுக்கெல்லாம் கால் வலிக்கிறதாடி, நான் வேணா உங்கள் காலெல்லாம் பிடிச்சு விடட்டுமா அப்படின்னு கேட்குறான். சொல்லிகிட்டே இவாளை அணைக்கிறதுக்கு கிட்டக்க வரான். இவா அவனோட கையை பிடிச்சு தள்ளிட்டு
ஓட பார்க்குறா, ஓட முடியல. இவ ஓட முடியாமல் என்ன பண்ணிட்டான் அவன் அப்படின்னா, 2 கையையும் பிரிச்சுண்டு நின்றுட்டுருக்கானா. அவளால் ஓடவே முடியல. அவன்கிட்ட தோற்று போயிட்டா, அதனால் தலையை குனிஞ்சுண்டு நின்றுட்டுருக்காளாம் எல்லாரும். உடனே நாச்சியார் சொல்கிறா, எம்மை பற்றி மெய்ப்பிணக்கு இட்டக்கால் இந்த பக்கம் நின்றவர் என் சொல்வர் அப்படின்னு கேட்குறா. கண்ணா, இப்படிலாம் நீ பண்ணினா அக்கம் பக்கம் இருக்கிற ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவா? இப்படி பண்ணாதடா, சமத்தா இருடா கண்ணா அப்படிங்கிறா. ஏன்னா கையை நீட்டிண்டு ஒத்திரையும் போக விடாமல் பண்ணிட்டான் இல்லையா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவள்லாம் ஏதாவது சொல்லுவாடா, நீ சமத்தா இருடா அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.